சாரு சாருன்னு சொல்லுவாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓ, என்னதானா சாருன்னு பேர் வச்சாலும் என்ன போறோம் வரோம்னா கேளிக்கின்றது தான். என்ன ஏதோ போனது போகட்டும். ஒரு வாரம் ஆச்சுமா என் காதலர் வந்து. எப்படி என்னால இருக்க முடியும்? சூடு சொன்னாலும் ஈனமானல நேரா குத்துட்டுமே அப்பப்போ போய் கேட்டுங்கிறமே அப்படி கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல. நீ சத்தா தாண்டா வாங்கணும், வாங்க முடியாது. கரை முத்துட்டானா கேக்குறான், என்ன பாய்க்கான் எவன் சட்டம் போட்டுக்கிறான் கடனை வாங்கிட்டோமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துனாதான் உலகம். நான் இல்லன்னு சொல்ல, ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்கினேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். இந்த நாயா வாங்க போறேன். மனுஷன் லூசா அவன் கடன் வாங்குறானா இல்லன்னு சொல்லிட்டு வாங்குறான். அவன் இருக்குது கொடுக்குறான். மறுபடியும் கேட்டா அப்படியே குத்துமா போயினா அவன் மனுஷன். அவன் மனுஷன் என்ன சொன்ன குத்து நோயா நோயா உலக நீதி அப்புறம் அசிங்கமா என்ன கேட்பேன் கேளு. உலக நீதினா அவன் கடன் கொடுத்தானா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தனாதான் ஒரு ரெஸ்பெக்ட். ஓ கேட்க முன்னே தான் கொடுக்கணும். இந்த தானே கொடுக்கணும். இல்லாதவன் எதுக்கு வாங்கினேன் சொல்லிட்டு வாங்கினா. ஆனா என் வீட்டை நாடு 100 பேர் வரான். 100 பேர் வரான். யார் அந்த 100 பேர்? எல்லாம் கடன் கொடுத்தோம்னா எனக்கு உடம்பு செல்லும் ஆட்டோ வலிட்டு ஊசி போட்டுட்டு வரோம். ஒருத்த ஹார்லிக்ஸ் வாங்கிடுவான், ஒருத்த திராட்சை வாங்கிடுவான், ஒருத்த ஆப்பிள் வாங்கிடுவான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? என்னத்துக்கு? நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன்ல. ஆனா உயிரோடு வச்சுக்கிறாங்க. ஆனா அவனுக்கு இன்னொரு தெரியாது, நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். போனாடே போனா இருக்கிற கொடுக்குற இல்ல வாங்கணும். என்னோட திருப்பி இல்ல நான் கேட்கறேன். அவன்கிட்ட கடன் வாங்கிட்டேன் இல்லன்னு சொல்றேன். இல்லாதவன் எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சு அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா? இது எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க. அதுங்கிட்ட கடை வாங்கிட்டா நம்ம வேலைக்கு போயிட்டா வாங்கிது. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நம்ம வேலைக்கு போடுவோம். கம்பெனி வாங்க போனா அது அவ்வளவுதான். அவங்க சரக்காரங்க குத்துட்டு போறாங்க. கடனை வாங்கிட்டேன், என்னால கொடுக்க முடியல. யாருக்கு பைப்புனால அந்த கடவுளுக்காச்சும் பைப்பு. ஓ நான் சொல்லிட்டேன். கடன் கொடுக்கறான் பாரு அவெல்லாம் மனுஷன். மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். எப்படி கடவுள்? சாமிக்கு இது ஒரு 2 லட்சம் திருவிழா பண்ணு சொல்லிச்சா இல்ல. இவங்களே விட்டு கூட்டு வச்சு பண்ணா திருவிழா பண்ணாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுவோம் கேட்காது. போடுவோம் கேட்காது. அதான் நல்லா இருக்குதா நாயம் ஒழுகுதான் சாயம். சூப்பர் பழமொழி. நல்லா இருக்குதா நாயம் ஒழுகு. நான் என்ன சொல்றேன், இப்ப கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணு சொல்லல. இந்த குறுக்கு பண்ணாத. ஓ குறுக்கல சைடுல நின்னுங்க. நான் குறுக்கு வந்தேன். டேய் நான் பேசும்போது கேப் விடுறேன்ல. கேப்பா அதே 1 அடி தான். நான் கேப்புக்கு தான் பேச. இந்த பார் இந்த மாலா ஏடா கூடமா பேசுனா உங்க அம்மால அப்புறமா நான் உன்னை வெச்சு செய்வேன். நான் வெக்காதவே செய்வேன். அதெல்லாம் இல்லடா. நான் என்ன சொல்றது முத கேள கொஞ்சம் என்ன பண்ற இருக்குதா? நீதான் கேக்குற உம்மால நீ கேப்ப. நான் ஏடா கூடமா உன்னை கேப்பேன். அமைதிய ஒரு கடனை வாங்கிட்டோம். இப்ப கடவுள் இருக்கிறான்னா பணத்தை கொடுக்கல. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். பார்த்தோம் இவன் அடிக்கிறா. இப்ப கடவுள் வந்து பணத்தை கொடுக்கல. இப்ப எல்லாருமே ஆண்களும் ஒரு பெண்களும் சரி பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனை நிறைவேற்றா கடவுளுக்காக இது செய்யலாம் அது செய்யலாம் திருவிழா பண்ணலான்னு பண்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டு
இதை எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். மீனிங் புரியுமா? சாரி எல்லாம் கேள்றா. கேட்டு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆகுமா? உட்காரு. அதனால ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் சாமி. தெரியலமா? கேள்வி செல்லம். டேய் உங்க அம்மா தாலி இறக்கும். பூஜாரி பேசும். ஐயோ தத்தோடைய மாமியார் என்னை வச்சு உன்னை படிச்சுக்கிறேன். மாமியார் மாதிரியும் பொண்டாட்டி மாதிரியும் உங்க மாமியார் மாதிரியும் பாத்துருக்கியே. பகுத்துட்டு போட்டாட்டி பேரு அப்படியே பாத்துக்கிற வேலைதான். பால் போட்டு உண்மை சொல்ல சண்டை போடுறேன். என்ன உண்மை இதுல? நான் உண்மை தான். என்ன சொல்லாத, என்ன சொல்லாத. நான் இல்ல பாக்கல, நான் சொல்றேன் பாக்கன்னு தான் சொல்றேன். அதுக்கு ஏன் சண்டை போடுறேன்? அதுக்காக உன் பொண்டாட்டி என்னவே அப்புறமா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டி 40 கட்டி பிடிச்சிட்டு அது உண்மைதானா? என்ன பண்றேன்? நீதான் ஜாக்கிரதையா இருக்கு. அதுக்கு போட சொல்லாது. சரி மூடு. நீதாமா மூடணும். அதனால ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கடவுள் இருக்கிறான்னா பணத்தை கொடுக்கல. பெண்கள் திருவிழா பண்றாங்க, ஆண்களும் சேர்ந்து திருவிழா பண்றாங்க. அதனால இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், எண்ணி வச்சுக்க. நீதான் போறாங்க. அது இல்லடா. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னை வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுவோம் மூச்சா சொல்லுமா? பாதி பேர் நீச்சு முடியாது. மாயாதி இல்லை. சும்மா இருக்க மாட்டாங்க. சரி சரி. அதனால இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகு கடவுள் வேண்டியா வேண்டியா நான் தானே குழந்தை வேண்டியா. எந்த கடவுளுமே வேண்டாத பேசாத வேண்டியோ வேண்டிக்கு பேசு. அந்த கடவுள் அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அவர் வந்து கொடுக்குறது லேட் ஆகும், நான் விட்டுனேன். சரி நான் கேக்குறேன், கடை வாங்கல. ஆமா, நீ அவங்ககிட்ட எப்படித்தான் வாங்க? கையில அவட்டு உண்மையிலே நான் துட்டா கடை வாங்க. என் பெரிய பொண்ணு கல்யாணம், என் பிரிவு தொடர்ச்சியாக அடுத்த பகுதி.